ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்கழியோட முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக நான் எப்படியெல்லாம் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டேன். இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை, எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணுவோம்ட்டு ரொம்ப நாள் ஆசை. நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் சாமி மேலே ரொம்ப பக்தியெல்லாம் இருந்ததில்லை. இதான் சரி நம்ம பண்ணலாம், எல்லோரும் வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் பார்ப்போம் எப்படி நினச்சது நடக்குதா என்ன அப்படின்ட்டு. இந்த பூஜை செஞ்சால் என்ன நடக்கும், நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியலை. இனிமே தான் பார்க்கணும். எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் இது நடக்கணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டக்கூடாது. நான் உனக்கு பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்கணுமோ நீ கொடு, நல்லதை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நானும் அப்படி தான் வேண்டிகிட்டு செய்கிறேன். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம போட்டுட்ருக்க முடியாது, சிம்பிளாக அந்த நேரம் என்ன நமக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த கோலம் ஒன்று போட்டு கலர் அடித்து கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போனேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்னுடைய வேலையை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தானே, நெக்ஸ்ட் வருஷம் நம்ம மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா, அனுபவம் இருந்தால் தானே நமக்கு எப்படின்னு பண்ண முடியும். இனிமேல் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எப்படி நமக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும். அது மூலமாக நம்ம பூஜையை மாற்றிக்கலாம். என் பூஜை எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். பூஜை சாமான்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். எல்லாமே கழுவிட்டு தொடச்சிட்டு தட்டுக்கு பொட்டெல்லாம் நைட்டே வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட்டு பொட்டு வச்சு தாம்பளத்தில் பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சா டைம் இருக்குது, அதில் 4 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். அப்போ டைம் பத்தாது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கு போடுறதுங்கிறதுனால இதெல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு தாம்பளத்தில் கார்த்திகை சிட்டி விளக்கு போட்டு ரெடி பண்ணேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலையை பார்த்துக்கலான்ட்டு பண்ணி வச்சுட்டேன். நைட்டு நல்லா லேட் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் ரெடி பண்ணி படுக்கவே 12 மணி ஆயிடுச்சு. நான் பசங்கள்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்கெல்லாம் படுக்க வச்சுட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் படுத்தால் தான் அவங்க தூங்குவாங்க. அவங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு படுக்க 12 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக தூக்கமே இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்ல, அலாரம் வச்சுட்டு அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அப்புறமா நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சேன். நைட்டே பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. நான் டக்குன்னு குளிச்சுட்டு நம்ம பூஜைக்கானதை ரெடி பண்ணிவிட்டு விளக்கு கொளுத்திட்டு அப்புறம் வாசலுக்கு விளக்கு வச்சுட்டு அந்த மாதிரி வேலையை முடிச்சுக்கலாம்ல. காலையில் மழை வர்ற மாதிரி இருந்தது. சரி நம்ம என்ன மழை வந்துடும்னு நினச்சேன். கரெக்டாக நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மழை வரல. பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே வந்தேன், மழை வந்துருச்சு. மழை வந்து அப்படியே குளத்தெல்லாம் கரைச்சிட்டு அப்படியே போயிடுச்சு. சரி நம்ம பூஜையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த மாதிரி எந்திரிக்கையில் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்த ஞாபகம் வந்துச்சு. சின்ன பிள்ளையா இருக்கையில் 4 மணிக்கு எந்திரிப்போம். 10 பசங்க சேர்ந்துக்குவோம். 4 மணி ஆனோடனே நம்ம கதவை தட்டுவாங்க எந்திரின்னு. அப்போ அலாரெலாம் கிடையாதா, டக்குன்னு எப்படி தான் எந்திரிப்போமோ எப்படி தான் முழிப்பு வருமோ தெரியல. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கூப்பிட்டோன்னே பக்கத்தில் ஒரு செம்போ குடமோ கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போய் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் பக்கத்தில் குளமும் இருக்கும். அந்த குளத்தில் போய் அப்படியே குளிப்போம். குளிச்சுட்டு ஜில்லுன்னு இருக்கும். மார்கழி மாதமே எப்படி இருக்குன்னு தெரியும். குளிக்கவே பயப்படுவாங்க. நாங்கள் அந்த சின்ன பிள்ளையில அது ஒரு ஆர்வ கலாருக்குள்ளே இருக்குது. அப்படியே போய் குளிச்சுட்டு எந்திரிச்சு கோயிலை தண்ணி ஊற்றுவோம். ஒரு தடவை கோயிலில் குளத்தில் போய் ஒரு முக்கு முக்கிட்டு அப்புறம் ஒரு தண்ணி ஊற்றுறது பிள்ளையாருக்கு. அப்புறம் இன்னொரு தடவை குளத்தில் ஒரு முக்கு முக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுறது. இந்த மாதிரி 9 தடவை பண்ணுவோம். 3, 7, 9 இப்படி பண்ணுவோம். பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் அந்த ஈரத்தோடய வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு கோலம் போடுறது. பெரிய பெரிய கோலமாக அப்போ சின்ன பிள்ளை அப்போயெல்லாம் தான் கோலம் பெருசாக போடுவாங்களே, சிக்கு கோலம். கோலம் நோட்டை பார்த்து பெருசாக வாசல் ஃபுல்லாக போட்டு வைப்பேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 மணி ஆயிரும். 6 மணி ஆனோடனே அங்கே பிள்ளையார் கோயிலில் பெல் அடிப்பாங்க. மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் பிரசாதம் கொடுக்கறதுக்காக. காலையில் மார்கழி மாதத்தில் காலையில் டெய்லி 30 நாளைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. அங்கே பொங்கல் கொடுப்பாங்க. டக்குன்னு ஓடுவோம். ஒரு நாள் லேட் ஆயிரும், பொங்கல் முடிஞ்சிடும். அப்புறம் டக்குன்னு போய் 6 மணிக்கெல்லாம் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரோம். இப்படியெல்லாம் சின்ன பிள்ளையில பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாருமே பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போ கிராமத்தில் தான் இருந்திருப்போம் எல்லாருமே, நிறையா பேர். அப்போ பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. விளக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாசல்லையும் விளக்கு வச்சுட்டு
விளக்கெல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வாசலில் விளக்கு வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வைக்கல கரெக்டாக பொழுது பரவலன்னு விடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பால் வாங்கி வந்து டீ வச்சு சாப்பிட்டுட்டு பசங்கள்லாம் அது வரைக்கும் எந்திரிக்கல தூங்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் எழுப்புனேன். நான் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாமி தெரிகிற மாதிரி இப்படி தான் என்னோடய பூஜைக்கான வேலையெல்லாம் இப்படி தான் நான் பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பால் வாங்கியாந்து டீ வச்சு குடிச்சிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.